அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு அதே போல் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் அதே போல் சிறப்பு தமிழில் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், அதே போல் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் இதற்கான புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன இருக்குது, இந்த புக்குக்கான ப்ரைஸ் என்ன, இந்த புக்கை எப்படி வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சிறப்பு தமிழ் புக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நம்ம 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். சிறப்பு தமிழுக்கான புக்குமே ஆல்ரெடி அவைலபிள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வால்யூம் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, பொது தமிழ் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய நீங்கள் புக்கில் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு இருக்கும். இந்த வால்யூம் 3ல் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அதே போல் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பொது தமிழ் சிறப்பு தமிழ், அதாவது 4 ஸ்டாண்டர்டுமே ஒரே புக்காக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே புக்காக உங்களுக்கு வந்துடும். அதே போல் 9th 10th அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புக்காக உங்களுக்கு வந்துடும். தொகுதி 2 அப்படின்றது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு புக்காகவும், அதே போல் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இது ஒரு புக்காகவும் இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறப்பு தமிழுக்கு வருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சிறப்பு தமிழ் தான் கேட்குறீங்க. சிறப்பு தமிழ் புக்கு இருக்கா, எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. பொது தமிழை விட்டுட்டு முதல்ல சிறப்பு தமிழ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கண்டென்ட், அதாவது யூனிட் 8க்கு தேவையான தகவல்கள், நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட புக்கில் இருக்கக்கூடிய அந்த 6 இயல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கதைகள்லாம் விட்டுட்டு கதைகள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூல்வெளி எல்லாமே படிக்கணும். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு புக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் சில விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமுதாய முன்னேற்றத்தில் இதழ்கள், இந்த மாதிரி நிறைய முக்கியமான பாடங்கள், நாடக கலை, அதே போல் நாடகவியல் ஆளுமைகள், சரிங்களா, இலக்கண வரலாறு, இதே போல் உங்களுக்கு கவிதை, நாட்டுப்புற பாடல்கள், தனிப்பாடல்கள், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள், இதெல்லாம் திரும்ப திரும்ப கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு புக்கு ரெடி பண்ணும் போதே இது எல்லாமே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பட் புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து சார் சிறப்பு தமிழ் தனியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. சிறப்பு தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்டாண்டர்டுமே உங்களுக்கு ஒன்றா வந்து 360 ரூபா தான் புக்கோட ப்ரைஸ். சரிங்களா? 340 ரூபாய்க்கு இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் கொரியர் சார்ஜ் 60 rupees. டோட்டலாக 400 பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டாண்டர்ட், சரிங்களா, 11ஆம் வகுப்பு பொது தமிழ், அப்புறம் சிறப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு பொது தமிழ், அப்புறம் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவிதையியல், செவ்வியல் இலக்கியங்கள், அறவியல் இலக்கியங்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள். ஸோ சிற்றிலக்கியம் டாபிக் எந்த அளவு முக்கியம் அப்படின்றது சிலபஸ் உங்களுக்கு தெரியும். சமய இலக்கியங்கள் முக்கியம், காப்பியங்கள் முக்கியம், அறவியல் இலக்கியம் முக்கியம், செவ்வியல் இலக்கியம்னா சங்க இலக்கியம் தான். சரிங்களா? இதெல்லாம் யூனிட் 8லேயும் தேவை. தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் ABC சிலபஸ் இருக்குல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஏரியா தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். என்னென்ன படிக்கணுமோ அது மட்டும் உங்களுக்கு புக்கில் அப்படியே எடுத்து அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். புக் பேக் கொஸ்டின் மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்போம். தேவையான தகவல்கள் எது இதெல்லாம் தேவையோ அது எல்லாமே, ஒரு நூல்வெளி தேவை அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு புக்கில் ரெடி பண்ணி தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது 12ஆம் வகுப்பான சிறப்பு தமிழ். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. அதே போல் பொது தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வகுப்பு பொது தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா இயலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு இருக்கும். தமிழர் குடும்ப முறையாக இருக்கலாம், விருந்தினர் இல்லமாக இருக்கலாம், கம்பராமாயணம், திருக்குறள், இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உவேசை பற்றி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, புறநானூறு, அதே போல் தெய்வமணிமாலை, வள்ளலார், தேவாரம், அகநானூறு, படிமம், திரைமொழி, சிலப்பதிகாரம், காப்பி இலக்கணம், திருக்குறள், இலக்கியத்தில் மேலாண்மை, அதே போல் புறநானூறு, சங்ககால கல்வெட்டு, தொன்மம், அதே போல் ரச்சனை யாத்திரிகம், சிறுபான்ற்றுப்படை, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய தகவல் தான் உங்களுக்கு புக்கில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 11th 12th எந்த அளவு முக்கியம் அப்படின்றத நான் நிறைய டைம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பட் எக்ஸாம் எழுதின பிறகு நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நல்லா பண்ணலாம். சரிங்களா? இது 11ஆம் வகுப்பான பொது தமிழ். யுகத்தின் பாடல், பேச்சு மொழி, நன்னூல், 6ஆம் திணை, மொழி இதழ், முதல் இறுதி, அதே போல் ஏதிலிகுறி, காவியம், திருமலை முருகன் புல்லு, ஐங்குறுநூறு, யானை டாக்டர், புணர்ச்சி விதிகள், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் சில பாடங்கள்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணியும் படிக்க முடியும். இல்லை முக்கியமானதெல்லாம், அதாவது சிலபஸ்க்கு தேவையானது, இப்போ குறுந்தொகை, புறநானூறு, வாடிவாசல், அதே போல் திருக்குறள், நற்றிணை, தொல்காப்பியம், பாரதி, சீராபுராணம், அகநானூறு, சரியா, குற்றாலக்குறிஞ்சி, திருசலால், சரியா, திருசாளல், அதே போல் புரட்சிக்கவி, பதிற்றுப்பத்து, இது எல்லாமே மனோன்மணியமாக இருக்கலாம், இல்லை தாகூர் கடிதமாக இருக்கலாம். இது எல்லாமே முதல்ல நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்,
இதெல்லாம் தேவை இல்லையோ அதை கடைசியில் கூட நீங்கள் படிச்சுக்க முடியும். சரியா? ஸோ 11th சிறப்பு தமிழ்லையுமே எல்லாமே முக்கியமானது தான். சித்திரப்பாடலாக இருக்கலாம், சிற்றிலக்கியம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கம்ப்ளீட் இண்டெக்ஸ் நான் இப்போ ஷோ பண்ணிட்டேன். அதாவது என்ன படிக்கணுன்றதை முதல்ல ஷோ பண்ணிட்டேன். புக்கு வேணும் அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புக்கு வேணும் அப்படின்றவங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற புக்குமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்குமோ அதே போல் தான் உங்களுக்கு புக்குக்கான கண்டென்ட் கொடுத்துருப்பேன். இலக்கணத்தில் சில தகவல்கள் தேவை அப்படின்னாலும் அதுவுமே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நினைவில் கொள்களாக இருக்கலாம், இல்லை எல்லா விதமான தகவல்களும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். இதில் சில டேட்டாவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியும் படிக்க முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ புக்கில் இருக்கக்கூடியது தான். படைப்பாக்க உத்திகள்லாம் திரும்ப திரும்ப இந்த பாடல் வரி தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டாங்களே எக்ஸாமில், இது எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ புக்கில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா தான். புக்கில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே எடுத்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே, என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா எக்ஸாமில், அது எல்லாமே தான் கொடுத்துருக்கோம். ஓகே, திருக்குறள் எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கும். புக்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். புக் பேக் மட்டும் இருக்காது. புக் பேக் வேணுன்றவங்க நான் பிடிஎஃபாக கீழே அப்டேட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா அப்டேட் பண்ணி தரேன். ஸோ வேணுன்றவங்க கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ புக் பேக் எப்படி ரெடி பண்ணி அப்டேட் பண்ண முடியுமோ அதையுமே நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இலக்கண கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை அறிவோமாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தான் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? எல்லாமே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கோட ப்ரைஸ் வந்து 340 ரூபா. சரிங்களா? முன்னாடி 380 ரூபா இருந்துச்சு. இப்போ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 340 ரூபா புக்கோட ப்ரைஸ். டேரெக்டாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொரியருக்கு 60 ரூபா இந்த ஒரு புக்கு. இல்லை சார் எனக்கு எல்லா புக்குமே செட்டாக வேணும், இந்த 4 புக்கு வரும். பொது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூல்வெளி புத்தகம், 11th 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ். சரிங்களா? 11th 12th இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ். அதே போல் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வால்யூம் 1 இருக்கும். 6லேருந்து 8 வரையும் இந்த ஒரு புக்கு எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் பண்ணி படிச்சிடலாம். புக் பேக்கை தவிர என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு புக்கில் வந்துடும். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக தான் உங்களுக்கு புக் இருக்கும். எதுவும் பெருசாக உங்களுக்கு மிஸ் ஆகாது. பெஸ்ட்டாக படிச்சுட்டு எல்லாத்தையும் இதுலேயே நோட் பண்ணி படிச்சுக்கலாம். புக்கோட குவாலிட்டி உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயே எழுதி நீங்கள் படிச்சிக்க முடியும். புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரிவ்யூமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? வால்யூம் 2 அப்படின்னு பார்க்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? புதிய சமைச்சர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டென்ட் வைஸும் சரி, அதே போல் பேப்பர் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். செட்டாக வாங்குனீங்க அப்படின்னா 4 புக்கும் சேர்ந்து 990 ரூபா. சரிங்களா? முன்னாடி இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். 990 ரூபா புக்கோட ப்ரைஸு. 3 புக்கு இல்லாமல் இந்த நூல்வெளி உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இந்த நூல்வெளி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய நூல்வெளி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தொகுத்து கொடுத்துருப்போம். ஸோ 4 புக்கும் சேர்ந்து உங்களுக்கு வரும்போது புக்கோட ப்ரைஸு 990 ரூபா. அதே போல் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு 150 ருபீஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது புக்கு வேணும், வேறு சப்ஜெக்ட் வேணுன்றவங்க இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்கான புக்குக்கும் ஆஃபர் இருக்கும். அதே போல் புக்கு வாங்கிட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.